டியூட் படத்தில் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் கிடையாது. லவ் டுடே, டிராகன், அவர் ரெண்டும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. இந்த படம் அதில் 1% கூட கிடையாது. என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது. என்ன சார், என்ன போல்டான கதைகள் இந்த மெட்ராஸ்ல ஒரு 10,000 பேருக்கு ரியாலிட்டியில நடந்துட்டா இருக்கு. இதோட போல்டெல்லாம் இருக்கு. ஸோ ஒன்றும் கிடையாது. காமெடி மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு, ஒரு காமெடி பண்ண முடியல, காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அப்ப இவரு எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் காட்டுறாரு. இவர் வந்துட்டு பிகினிங்ல ஃபைட் பண்றாரு, மேலே ஷாண்டலியர் பிடிச்சிட்டு எல்லாம் வர்றாங்க, ஷாண்டலியர் எல்லாம் தொங்குறாரு, தனுஷ் மாதிரி நடிக்கிறாரு, வாய்ஸு கூட தனுஷ் மாதிரி இருக்கு. இது ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, சிச்சுவேஷன், காமெடி, ட்ராஜடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைங்க. யாருக்குன்னா வந்தவங்களுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் வாயில லாஃபிங் கேஸ் போட்டா ஒருவேளை சிரிக்கலாம், இல்ல லாஃபிங் கேஸ் கூட ஒர்க் அவுட் ஆகும். போயிடலாம். மிஸ்டேக் இல்ல, மிஸ்டேக் ஆக்சுவலி இப்போ 25-30 இயர்ஸா காமெடி படங்கள் தமிழ்ல வரல. ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளத்துல இது வந்துச்சு, பிரேமுலுவன் படம் வந்துச்சு, அந்த பொண்ணு தான் இதுல ஆக்ட் பண்ணிருப்பான். அதெல்லாம் பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் காமெடி, சிச்சுவேஷன் காமெடி. இதுல நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அந்த பொண்ணு தான் இதுல நடிச்சிருக்கு, பிரேமுல நடிச்ச பொண்ணு. அந்த பொண்ணை ஒரு டால் மாதிரி காட்டிருக்காங்க, ஒரு பொம்மை மாதிரி காட்டிருக்காங்க. எந்த கேரக்டரும் இல்லை, எந்த கேரக்டர் காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல, பிசிக்கல் காமெடி ஒர்க் அவுட் ஆகல. சும்மா ஒரு 50 ட்விஸ்ட் 60 ட்விஸ்ட்ன்றாரு, எந்த ட்விஸ்ட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. மியூசிக் என்ன பண்றாரு இதுல? காமெடியில சிரிக்கவே முடியாத பாவம், அவங்க என்ன பண்ண போறாரு? படத்துல ஒன்றும் கிடையாது. ரொம்ப நம்ம எமோஷனலா கொண்டு போறதுன்ட்டா அதுவும் கிடையாது. இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல் லாஃப்டர்ல கொண்டு போறாங்களான்ட்டா அதுவும் கிடையாது. பாவம், அவங்க என்ன பண்ண போறாரு? அவங்க தெரிஞ்சு பண்ணிருக்காரு. பட் லவ் டுடே அண்ட் டிராகன்ல இது 1% கூட கிடையாது. ரொம்ப சுமாரான படம்.